வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க. என்னடா இன்னைக்கு என்னமோ ஏதோ இலையெல்லாம் தலையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது பேரு அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனாலும் இதை பத்தி நான் உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு இது என்ன இலைன்னே தெரியாம வாங்காம விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதுக்கப்புறமாவது நீங்க வாங்குவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பேர் அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது இலை இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்க்க புளி இலை மாதிரி இருக்கும். புளி இலையிலே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். புளி இலை மாதிரி நல்லா இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி தான் குச்சி குச்சியாக தான் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது வாரத்தில் 2 முறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, இது ஏன் அகத்திக்கீரைன்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது பேர்லேயே இருக்கு. ஏன்னா அகம்னா நம்ம உடம்பு சம்பந்தப்பட்டது. அகம்னா நம்ம உடல்ல உள்ள என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நோயை தீர்க்கிறது தான் இந்த அகத்திக்கீரையோட மெயினான வேலை. ஸோ அதனால தான் அகம் என்பது சேர்ந்தது. இது ஒரு கீரை. அகத்துல இது நம்ம பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனையாலும் தீர்க்கறனால இது அகத்திக்கீரைன்னு இது பேர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப 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 நல்லது. நீங்க மற்ற கீரை காட்டிலையும் இதுல இருக்க நன்மையை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நன்மை இருக்கு இதுல. வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கீரையை கீரை முதல்ல ஆஞ்சிக்கலாம். இந்த கீரையை ஆயும் போது இதுல பழுப்பு நிறமா ஏதோ இருந்துச்சுன்னா தயவு செய்து அந்த கீரையில பழுப்பு நிறமா இலை மட்டும் இருந்துச்சுன்னா எடுத்து சமைச்சிடாதீங்க. அவ்வளவுதான். அப்புறம் 6 மாசத்துக்கு நீங்க வேதியில தான் போகுது. அதனால இலை மட்டும் பழுப்பு நிறம் இல்லாம நல்ல இலை அப்படியே இலசு கீரையா எடுத்துதான் இது சமைக்கணும். ரொம்ப இதுவா பழுப்பு கீரையா இருந்தா சமைக்க கூடாது. அது மட்டும் பார்த்து நீங்க கீரையை ஆயும் போது எதுவும் பழுப்பு நிறத்துல இருந்துச்சுன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி பழுப்பு நிறத்துல எதுவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கீரையை உடனே அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு மற்றதெல்லாம் ஆஞ்சு நம்ம வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இது மாதிரி ஆஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒத்தையா ஆஞ்சுக்கணும் இந்த இலைய. எப்போதுமே இந்த இலையை இப்படிதான், இலை மட்டும்தான் ஆயணும். இது காம்பெல்லாம் போடக்கூடாது. இந்த இலையை மட்டும் இந்த மாதிரி ஆஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அகத்திக்கீரையில பாத்தீங்கன்னா நீங்க எப்போதுமே இது எப்ப சமைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க உங்களுக்கு அகத்திக்கீரை கடையில பாத்தீங்கன்னா இந்த ஏகாதசி துவாதசி அன்னைக்கு உங்களுக்கு கடையில கிடைக்கும். ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஏகாதசி அன்னைக்கு முழுக்க அன்னைக்கு விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு பாராயணம் பண்ணுவாங்க. ஸோ துவாதசி பாராயணம் அன்னைக்கு இந்த இது அகத்திக்கீரை சமைச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க. இது உடம்புக்கு நல்லதுனால இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஏகாதசி முழு நாளும் விரதம் இருக்கிற போது நம்ம உடம்புல இருக்க நம்மளோட என்ன சொல்றது, நம்ம டைஜஷன் சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆகும். சீரா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கீரை நீங்க சாப்பிடும்போது அடுத்த நாள் இந்த கீரையை நீங்க சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா வாயில இருக்க புண்ணு, வயிற்றுல இருக்க புண்ணு இதெல்லாம் தீக்கிறது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டாக்குது. நம்ம வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆத்தி நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியா அதிகரித்து இது நம்மளுக்கு உடம்புல இதை பாத்தீங்கன்னா இது அடுத்த நாளா இது சமைச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. சமைச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அது மட்டும் இல்ல வயிற்றுல வாயில புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா இது சாப்பிடும் போது உங்களுக்கு அதெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல 2 வகை கீரை இருக்கு அகத்தியில. 2 வகை பூக்குற பூ. ஒன்று வெள்ளை கலர்ல பூக்கும், இன்னொன்று சிவப்பு கலர்ல பூக்குற பூ இருக்கு. மோஸ்ட்லி இது வெள்ளை கலர் பூ தான் நம்ம நம்மளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. நீங்க மற்ற கீரை மாதிரி இது குட்டி செடி கிடையாது. இது மரமா தான் வளரும். இது எல்லா நாள்லயும் கிடைக்கும் உங்களுக்கு, எல்லா நேரத்துலயும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மற்ற சீசனபிள்ல தான் மற்றதெல்லாம் கிடைக்கும். இது சீசன்லாம் கிடையாது, எல்லா நேரத்துலையும் கிடைக்கும்.
ஆனால் மோஸ்ட்லி நம்ம கடையில் நம்மளுக்கு வாங்குற டைமில் பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு இந்த டைமில் தான் ஏகாதசி துவாதசி டைமில் உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். அந்த டைமில் தான் இது நிறைய விற்பாங்க. எடுத்துக்கோங்க. அதில் வந்து பாசிப்பருப்பை நான் போட்டு ஒரே ஒரு கரண்டி பாசிப்பருப்பை இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. களைஞ்சிட்டு இதில் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. ஸோ இந்த அகத்திக்கீரையை வந்து நீங்கள் மற்ற கீரை மாதிரி நீங்கள் நறுக்கி பண்ணக்கூடாது. நீங்கள் கீரையை எடுத்து வெறுன நம்ம ஆஞ்சி வச்சுக்கோம்ல, அதை நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணிக்கோங்க, கிள்ளி போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு அலம்பி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஆஞ்சி அலம்பி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கீரை மாதிரி நீங்கள் எடுத்து நறுக்கிடக்கூடாது. அகத்திக்கீரை மட்டும் எப்போதுமே நறுக்கக்கூடாது. நீங்கள் எப்போவுமே ஆஞ்ச உடனே ஸோ இதை எப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து ஸோ இதை வந்து நல்லா 2-3 இப்படி கிள்ளி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பு போட்டனால அதோட இந்த கீரையும் இதில் போட்டு வேக வச்சிடலாம். இது வேக வைக்கிறதுல ஒரு பழமொழியே இருக்கு. நம்ம வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம், வெந்து கெட்டது முருங்கை, வேகாத கெட்டது அகத்தின்னு சொல்லுவாங்க. இது அதனால நல்லா வேக வச்சு சாப்பிடணும். வேகாம சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு நல்லது இல்லை. நல்லா வெந்தக்கப்புறம் இதை வந்து அகத்திக்கீரையை நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. கீரை முழுகிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா கலரி வச்சிருங்க. கீரையை எப்போதுமே நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் இந்த மாதிரி பால்னிலையோ இல்லை இதில் நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி பால்னியில் போட்டு இப்படி வேக வைங்க. இதில் குக்கரில் இந்த மாதிரிலாம் போட்டு வேக வச்சிங்கன்னா அதோட சத்தெல்லாம் போயிடும். அது எப்போதுமே ஓப்பன் ஸ்பேஸில் வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த கீரை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப மருந்து. இந்த சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து சர்க்கரை நோயெல்லாம் வந்து குறையும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ரொம்ப வயசானவங்களா இருக்கட்டும், வயசானவங்களுக்குலாம் இந்த முதுகு வலி, கை கால் வலி, மூட்டு வலிலாம் வரும். ஆத்ரோபரசிஸ் அந்த மாதிரி ஒரு நோயெல்லாம் வருது பார்த்தீங்களா. எலும்பு தேய்மான நோயெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து வயசானவங்களும் சரி, சின்ன குழந்தைங்களும் சரி, அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த குட்டி குட்டி பல்லெல்லாம் முளைக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த பல்லு வந்து ஸ்ட்ராங்காக முளைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி இது வந்து இந்த கீரையை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அது வந்து நீங்கள் கீரையை வந்து இது எப்போதுமே இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வந்து நீங்கள் நல்லா வெந்து இதை சாப்பிடணும், சரிங்களா. அதனால் மோஸ்ட்லி இதை வந்து ஆஃப்டர்நூனாக இது செஞ்சு கொடுங்க. ஏன்னா வந்து மார்னிங்கும் சரி நைட்டும் சரி அவங்களுக்குலாம் டைஜஷன் ஆகாது. அதனால் வந்து ஆஃப்டர்நூனாக இந்த மாதிரி இதை செஞ்சு கொடுங்க. இது சாப்பிடும்போது அவங்களுக்கு டைஜஷனும் இதுவாகும். இது வந்து கீரை வந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து எலும்பு தேய்மானம் வந்து குறையுது. அது மட்டும் இல்லை, கண் பார்வையை நல்லா இது வலுவுறுத்துங்க. இதோட பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூவை இதோடது வந்து வெள்ளை கலரில் பூ பூக்கும். அந்த பூவை எடுத்து ஒரு இது வந்து மூட்டை மாதிரி கட்டி அது வந்து நம்ம பால்னிலையோ எதுலையோ வச்சு பழைய தோசை தவாவில் வச்சு சுடு பண்ணி அதை கண்ணில் நம்ம ஒத்திக்கிட்டோம்னா அது வந்து அந்த பூனால நம்மளுக்கு கண்ணு பார்வையில் வலிக்குது, கண்ணு சம்மந்தப்பட்டது எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த பூவை வந்து ஒத்தனை கொடுக்கும்போது நம்மளோட கண் பார்வை எல்லாமே கண்ணு சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் வந்து உங்களுக்கு குணப்படுத்துது. அது மட்டும் இல்லை, இந்த கீரை வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுனால உள்ளே உட்கொள்றதுனால தான் இது அகத்தில் உட்கொள்றதுனால தான் இது அகத்திக்கீரை. இது வந்து 50 வகையான 50க்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட வியாதிகளை வந்து இதுதான் குணப்படுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து அதுக்காக நீங்கள் இதை டெய்லி சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா டெய்லிலாம் இதை சாப்பிடக்கூடாது. வாரத்தில் 2 நாள் இதை எடுத்துக்கலாம். அது தவிர்த்து நீங்கள் வந்து டெய்லிலாம் இதை வந்து சாப்பிடக்கூடாது. என்ன மேடம் நீங்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க, டெய்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. நம்மளுக்கு வந்து இதுவே சொல்லுவாங்க,
அதிக அமிர்தமும் அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உடம்பு நல்லது தான். ஆனாலும் நீங்கள் அதுக்காக அடிக்கடி எடுத்துக்கிறதுலாம் நீங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கக்கூடாது. இதை விட்டு விட்டு எடுத்துக்கோங்க. வாரத்தில் 2 நாள் இல்லை மாதத்துக்கு 1 நாள் இல்லை அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் இது சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து உங்களுக்கு கால்சியம் சத்து இருக்குது, விட்டமின் சத்து இருக்குது, அயன் சத்து இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது மட்டும் இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து இந்த ப்ரெக்னென்சியில் முடிஞ்சு பால்லாம் குழந்தைக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு பால் நிறைய சுரக்கணுன்னா இது சாப்பிடும்போது அவங்களுக்கு பால்லாம் நிறைய சுரக்கும். இது அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு உள்ள உட்கொண்டனால அவங்க வந்து கொடுக்கும்போது குழந்தைக்கு அந்த பால் மூலியமா அந்த கால்சியம் சத்து வந்து ஜாஸ்தியாக உள்ளே போய் அவங்களுக்கு பல்லெல்லாம் நல்லா வளரும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் வளரும். அது மாதிரி இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புல வேறு ஏதாவது சில பேர் வந்து இந்த சொறி சரங்கு அந்த மாதிரிலாம் வரும். அவங்களுக்குலாம் இது மாதிரி சாப்பிடும்போது இது வந்து உடம்புல இருக்க சொறி சரங்கு அந்த மாதிரி வியாதியே வராது. இது வந்து அது வந்து குணப்படுத்துகிற ஒரு மருந்தாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இது வந்து இவ்வளோ நன்மை சொல்கிறீங்களே மேடம், இது எல்லாத்துக்கும் அப்போ நாங்கள் சாப்பிட்லாம், அப்படி எல்லாருமே சாப்பிட்லான்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஆனால் வந்து இன்கேஸ் எதுவும் உங்களுக்கு இந்த உணவு ஒத்துக்காது, அந்தந்த உணவு ஒத்துக்காதுங்கிற சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வேணால் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க, இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்டுட்டு ஒரு தாட்டி சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை வந்து வாரத்தில் 2 நாள் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு நன்மையும் கூட இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து இந்த குடிப்பழக்கம், போதை, இந்த சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ரொம்ப அடிமையாக இருப்பாங்க. அதுலேருந்து எப்படி அவங்களால மீண்டு வர்றதுன்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அரிய மருந்து தான் இது. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு இது வந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த இது பழக்கம் வந்து அறவே ஒழிஞ்சிரும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அந்த அடிமையிலேருந்து இந்த இது வந்து உங்களுக்கு உடம்பு வந்து சீராக கொண்டு வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நம்மளோட அகத்திக்கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஸோ கீரையெல்லாம் எடுத்துட்டு அந்த பேன்லேயே என்ன பண்ணுங்க, ஒரு 6 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு வத்த மிளகா, இதோட கொஞ்சம் பெருங்காயம், ஸோ பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் வேக வச்சிருக்க கீரையை இதில் போட்டுக்கலாம். கீரையை போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நல்லா கலரி வச்சுருங்க. ஒன்று சேர்ற மாதிரி கலரிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெல்லத்தை வந்து பொடி பண்ணி இதில் போட்டுக்கோங்க. வெல்லத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி போடுங்க. எதுக்குன்னா நம்மளோட அகத்திக்கீரையில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்து பாருங்க, சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, நான் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுறேன். ஒரு கலரி வச்சுட்டு இதை அடுப்பை அணைச்சிருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அகத்திக்கீரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி ஒரு டேஸ்டியா ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.